Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து இன்னொரு செட் ஆஃப் ஷெட்யூல்ஸ் கொடுத்திருக்கேன். அகைன் இது வந்து கேஸ்கேட்லெஸ்ஸா ரெக்கவரபிளா இல்ல ஸ்ட்ரிக்ட்டான்னு சொல்லி நம்ம டிட்டர்மைன் பண்ணனும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செட் ஆஃப் ஆபரேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து எடுத்தோடனே என்ன பார்க்க சொன்னேன், டர்ட்டி ரீட் இருக்கான்னு சொல்லி தான் பார்க்க சொன்னேன். டர்ட்டி ரீடுக்கு ஃபஸ்ட்டு எதாவது ரைட் ஆப்ரேஷன் பார்க்கணும். ஸோ ட்ரான்சாக்ஷன் டிவில்னு நமக்கு W ஆஃப் ஏங்கிற ரைட் ஆப்ரேஷன் இருக்குது. T2க்கு கரஸ்பாண்டிங்காக டர்ட்டி ரீட் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். எப்பயுமே ட்ரான்சாக்ஷன்ஸ் கீழே தான் மேலே இங்கேருந்து கீழே தான் பார்க்கணும். ஸோ இங்கே எங்கேயுமே இந்த ரெண்டு வேல்யூவில் கான்ஃப்ளிக்ட் இல்லை. ஸோ அப்போ அதே மாதிரி T1லேருந்து T3க்கு எங்கேயாவது கான்ஃப்ளிக்ட் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இங்கேயுமே நமக்கு வந்து இது எப்படி இருந்தாலும் இங்கேயும் நமக்கு கான்ஃப்ளிக்ட் இல்லை. அப்புறம் நம்ம T2க்கு வரணும். T2வில் எங்கே ரைட் ஆப்ரேஷன்னு பார்க்கணும். ஸோ ரைட் ஆப்ரேஷனில் இங்கேயும் வந்து கான்ஃப்ளிக்ட் இல்லை, இங்கேயும் வந்து நமக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் இல்லை. அகெயின் W ஆஃப் பியில் வந்து இங்கேயும் கான்ஃப்ளிக்ட் இல்லை, இங்கேயும் நமக்கு கான்ஃப்ளிக்ட் இல்லை. அகெயின் நமக்கு வந்து T3யில் எங்கே கான்ஃப்ளிக்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இங்கே டர்ட்டி ரீடு இருக்கான்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கேயுமே இல்லை, இது பிளைண்ட் ரைட்டு தான், அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ டர்ட்டி ரீடு இல்லாட்டி கன்ஃபார்ம்டாக இந்த ஷெட்யூல் வந்து கேஸ்கேட்லெஸ் ஷெட்யூல். இப்போ ஸ்டிக் ஷெட்யூலாக இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஸ்டிக் ஷெட்யூலுக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லியிருந்தேன், ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒரு டிரான்சாக்ஷனில் பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ரைட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ரைட் ஆப்ரேஷன் கமிட் ஆனதுக்கப்புறம் தான் இன்னொரு டிரான்சாக்ஷனில் ரீட் ரைட் ஆப்ரேஷன் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ இங்கே வந்து என்னது, W ஆஃப் ஏ இருக்குது. ஓகேவா? இப்போது W ஆஃப் ஏ வந்து இங்கே எங்கேயுமே கான்ஃப்ளிக்ட் இல்லை. அதே மாதிரி T2வில் பார்த்தீங்கன்னா இங்கே W ஆஃப் சி இருக்குது. W ஆஃப் சி இங்கேயும் கான்ஃப்ளிக்ட் இல்லை, இங்கேயுமே கான்ஃப்ளிக்ட் இல்லை. W ஆஃப் பி இங்கேயும் கான்ஃப்ளிக்ட் இல்லை, இங்கேயுமே வந்து என்ன ஆகுது, இங்கேயும் கான்ஃப்ளிக்ட் இல்லை. T3யில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து W ஆஃப் பி இருக்குது. அதே மாதிரி T2லேயும் W ஆஃப் பி இருக்குது. பட் ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது, T3 வந்து பிளைண்ட் ரைட்டு தான் வருது. ரைட் ஆப்ரேஷன்ஸ் வந்து கமிட் ஆன பிறகு ரெண்டுமே பண்ணலை. T3 வந்து T2வோட இதை வந்து கமிட் ஆனதை வந்து ரீட் பண்ணலை இல்லையா? ஸோ வந்து இந்த ஷெட்யூல் வந்து மேக்ஸிமம் கேஸ்கேட்லெஸ் அப்படின்னு அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இந்த ஷெட்யூல் வந்து ஸ்டிக் ஷெட்யூல் கிடையாது, நம்ம வந்து கேஸ்கேட்லெஸ் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது வந்து இந்த செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா T1ல் வந்து நமக்கு ரைட் ஆப்ரேஷன் பார்க்கணும். ஸோ W ஆஃப் பி அது கரஸ்பாண்டிங் டர்ட்டி ரீட் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நமக்கு இல்லை. ஸோ இல்லாதனால கண்டிப்பாக இந்த ஷெட்யூல் வந்து கேஸ்கேட்லெஸ் ஷெட்யூல். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூலாக இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இங்கே அகெயின் டிரான்சாக்ஷன் T1ல் W ஆஃப் பி தான் ரைட் ஆப்ரேஷன், W ஆஃப் பி தான் ரைட் ஆப்ரேஷன். சாரி, இன்னொரு கண்டிஷன் நான் செக் பண்ண மறந்துட்டேன். டிரான்சாக்ஷன் T2வில் டர்ட்டி ரீட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணோம். W ஆஃப் ஏ இங்கே இல்லை, ஆர் அகெயின் W ஆஃப் ஏல இல்லை. ஸோ இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த ஷெட்யூல் வந்து கேஸ்கேட்லெஸ் வரைக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ ஸ்ட்ரிக்டாக இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ W ஆஃப் டிரான்சாக்ஷன் T1ல் W ஆஃப் பி இருக்குது. அது வந்து என்ன பண்ணுது, இங்கே எங்கேயாவது கான்ஃப்ளிக்ட் வருதா, இங்கே எங்கேயுமே வந்து நமக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் வரல. அதே மாதிரி T2வில் எங்கேயாவது கான்ஃப்ளிக்ட் வருதா, இது கமிட்டான கான்ஃப்ளிக்டே இல்லை. ஸோ நமக்கு வந்து எந்த கான்ஃப்ளிக்ட்டும் இல்லாதனால இந்த ஷெட்யூலை வந்து ஸ்டிக் ஷெட்யூல்னு சொல்லலாம். அதாவது சேம் டேட்டா ஐட்டமில் வந்து ரீட் ரைட் ஆப்ரேஷன் கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மற்ற இதெல்லாம் இதை வந்து நம்ம ஸ்டிக் ஷெட்யூல்னு சொல்லிக்கலாம். சரியா? இப்போ வந்து தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் ப்ராப்ளத்தில் அகெயின் டர்ட்டி ரீட் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ W ஆஃப் ஏ ஆர் ஆஃப் ஏ இங்கே டர்ட்டி ரீட் நமக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ஷெட்யூல் வந்து கேஸ்கேட்லெஸ் கிடையாது. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, T2 டிபெண்ட்ஸ் ஆன் T1 அப்படின்னா T1 ஃபஸ்ட்டு கமிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ T1 நான் ஃபஸ்ட்டு கமிட் பண்ணியிருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவேன். சப்போஸ் கமிட் ஆகி இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஷெட்யூல் வந்து ரெக்கவரபிள், இல்லை அப்படின்னு சொன்னால் அது இரக்கவரபிள். ஸோ இங்கே T2 டிபெண்ட்ஸ் ஆன் T1. ஆமாம்,
T1 should commit first கிடையாது. ஸோ இந்த ஷெட்யூல் வந்து irrecoverable ஷெட்யூல். சரியா? ஸோ அதனால் அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஸோ இது irrecoverable ஷெட்யூல். அடுத்தது இந்த செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ இங்கே டர்ட்டி ரீட் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். W of Aக்கு இங்கே கீழே இருக்கா? இல்லை. அதே மாதிரி W of Bக்கு இருக்கா? இல்லை. இங்கே வந்து W of Aக்கு இருக்கா? இல்லை. ஸோ டர்ட்டி ரீடில் கண்டிப்பாக இது கேஸ்கேட்லெஸ் வரைக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ ஸ்ட்ரிக்டாக இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொன்னால் என்ன இப்போ அகெயின் W of Aக்கு எங்கேயாவது வந்து நமக்கு கான்ஃப்ளிக்ட் இருக்கான்னு பார்க்கணும். கான்ஃப்ளிக்ட் தான் டர்ட்டி ரீட் இல்லாமல் ரைட் கான்ஃப்ளிக்ட் இருக்கான்னு கூட பார்க்கலாம். ஏன்னா வந்து W of Aக்கு இங்கே என்ன கான்ஃப்ளிக்ட் இருக்குது? இது T2ல் இன்னும் W of இருக்குது. பிளைண்ட் ரைட் ஒரு ரைட் கான்ஃப்ளிக்ட்டு. ஆனால் இங்கே வந்து இது எப்போ வந்து ரைட் பண்ணுது? இது கமிட் ஆன பிற்பாடு தான் ரைட் பண்ணுது. ஸோ இந்த சைட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. W of Bக்கு இங்கே எங்கேயா கான்ஃப்ளிக்ட் இருக்கா? இல்லை. கீழே இருந்து இல்லை. ஸோ இது ஒன்றும் இல்லை. அதே மாதிரி T2ல் இங்கே ஏதாவது கான்ஃப்ளிக்ட் இருக்கா? இல்லை. ஸோ இந்த ஷெட்யூலை வந்து ஸ்டிக் ஷெட்யூல்னு சொல்லலாமா? இங்கே வந்து நமக்கு வந்து இங்கே கான்ஃப்ளிக்ட் இருந்தாலும் இப்போ ரைட் எப்போ பண்ணுது? இந்த ரைட் ஆப்ரேஷன் கமிட் ஆன பிறகு தான் இங்கே ரைட் பண்ணுது. ஸோ இந்த ஷெட்யூலை நம்ம வந்து ஸ்டிக் ஷெட்யூல்னு சொல்லிக்கலாம். ஸோ இது ஸ்டிக் ஷெட்யூல். அடுத்தது இப்போது இந்த செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து டர்ட்டி ரீட் இருக்கா? W of A இங்கே இருக்குது. ஸோ W of Aக்கு கரஸ்பாண்டிங் இது எதுவுமே இல்லை. இங்கே டர்ட்டி ரீட் இல்லை. T2லேருந்து டர்ட்டி ரீட் இருக்கா? டர்ட்டி ரீட் இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த ஷெட்யூல் வந்து கேஸ்கேட்லெஸ் ஷெட்யூல். ஸ்டிக் ஷெட்யூலாக இல்லையான்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணோம்? இங்கே W of A இருக்குது. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக எதுவும் இல்லை. இங்கேயும் W of A இருக்குது. T2லேயும் W of A இருக்குது. T1லேயும் W of A இருக்குது. T2 T1ல இருக்குது. பட் ஆனால் வந்து ஒரு இது வந்து இன்னொரு இது அது கமிட்டான வேல்யூவை ரைட் பண்ணால் பிரச்சனை கிடையாது. பட் இங்கே என்ன ஆகுது? இது கமிட் ஆகிறதுக்கு T1 கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே T2 வந்து அதை வந்து ரைட் பண்ணிடுது. ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது கேஸ்கேட்லெஸ் வரைக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகும், ஸ்ட்ரிக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து கேஸ்கேட்லெஸ். அடுத்தது இப்போ இந்த செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து டர்ட்டி ரீட் இருக்கா? W of Aக்கு டர்ட்டி ரீட் இல்லை. T2க்கு எங்கேயாவது இருக்கா டர்ட்டி ரீட்? இல்லை. டர்ட்டி ரீட் இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த ஷெட்யூல் வந்து கேஸ்கேட்லெஸ். இப்போ ஸ்ட்ரிக்டாக இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஸ்ட்ரிக்டாக இல்லையான்னு சொல்கிறதுக்கு அகெயின் W of A நான் பார்க்குறேன். W of A இங்கே வந்து கீழே இதுக்கு கீழே இங்கேயும் கான்ஃப்ளிக்ட் இருக்குது. பட் ஆனால் இங்கே என்னது? இது பிளைண்ட் ரைட் கான்ஃப்ளிக்ட் தான். பட் ஆனால் இது வந்து கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் ரைட் பண்ணுது. வேறு W of B இருக்கா? இல்லை. இந்த சைட் W of Aக்கு எங்கேயாவது இருக்கா? இல்லை. ஸோ இந்த இது வந்து ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூல்னு சொல்லி நான் கன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் ஒரு சின்ன நியூமரல்ஸ் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். சீரியல் ஷெட்யூலும் நான் சீரியல் ஷெட்யூல் பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நியூமரல்ஸ் வரும். ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.